ஹலோ எவ்ரிவன். இப்போ வந்து ஒரு பைத்தான் கோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கே வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு எடிட்டர் தெரியும், நிறையா தெரியும். இதெல்லாம் என்ன எதுவும் கன்ஃபியூஷனாக ஆக்கி வேணாம். உங்களுக்கு எதுவும் புரியல தெரிலனா அடுத்த வீடியோவில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எந்த கோட் எடிட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லுவேன். இப்போது சிம்பிளான விஷயங்களை நான் சொல்கிறேன். ஆல்ரெடி சொன்னது ஒரு கோட் எழுதியிருக்கேன். பிரிண்ட் ஹலோ எவ்ரிவன் ஆச்சரியம். ஸோ இந்த கோட்ஸுக்கு உள்ளே இருக்க விஷயங்கள் பிரிண்ட் ஆகும், அவுட்புட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம இத்தனை லைன் கோடுன்னு எழுதிக்கலாம். இதில் டைப் பண்ணிக்கலாம். இதை நான் டெஸ்ட் டாட் பை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். லைக் நம்ம ஒரு MP4 டாட் MP4 ஸ்டோர் பண்ணுறோம். டெஸ்ட் டாட் பை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்க அந்த ஃபைலு. இப்போ இது எப்படி ரன் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். பைத்தான் அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு டெஸ்ட் டாட் பை அவுட்புட் வந்துச்சா? அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா, ஒரு பைத்தான் ஃபைல் ரன் ஆகுது அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கும். ஓகேவா? பைத்தான் ஃபைல் ரன் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கம்பைல் ஆகும். தட் மீன்ஸ் எரர்லாம் செக் பண்ணிட்டு சின்டெக்ஸு சிமெட்டிக் எரர்ஸ் ஆகும், சில எரர்லாம் இருக்கா செக் பண்ணிட்டு பைட் கூட கன்வெர்ட் பண்ணிடும். இது வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம், ஜாவாவில் வந்து நம்ம தனித்தனியாக தான் வரும். கம்பைல் தனியாக போட்டு அப்புறம் இது பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கம்பைல் ஆகும். அடுத்தது இன்டர்பிரேட், லைக் அந்த பைத்தான் விர்ச்சுவல் மிஷின் சொன்னேன்ல, சீல் எழுதியிருக்காங்கல்ல, இது வந்து என்ன பண்ணும், மிஷின் கோடாக மாற்றும். இந்த இது ஓகேவா? மிஷின் கோடாக மாற்றுனதை வந்து ப்ராசஸர் காமிச்சு அது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணிக்கும். ஓகே, இப்போ மேபி உங்களுக்கு ஒரே ஒரு டவுட் வரலாம். சரி, ஓகேப்பா, மிஷின் கோடும் ஒரு 0 1 தானே, பைட் கோட்னா நான் என்னென்னு காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பைட் கோடுக்கு எப்படி இருக்கும் காட்டுறேன். ஓகேவா? மிஷின் கோடுங்கிறது 0 1 தானே, அது மட்டும் எப்படி கம்ப்யூட்டர் வந்து வேலை பார்க்குது, கரெக்டாக வந்து அவுட்புட் கொடுக்குது, இந்த அலோ எவரி ஒன்று கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரிண்ட் இந்த கோடே ஆக்சுவலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். நீங்கள் யோசிச்சு பார்த்தா சரி, ஓகே, அதை விட ஒத்துக்கிறேன்ப்பா. சரி, ஓகே அப்படின்னா நம்ம இந்த கம்பைலர் வந்து பைட் கோடாக மாற்றுதா? அந்த பைட் கோடே ஆக்சுவலாக இன்ஸ்ட்ரக்ஷன் பைட் கோடாக தான் இருக்கும். இப்படி பண்ணு, லோட் பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலாக நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். பட் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை பண்ணு, அதை பண்ணு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் அந்த பைட் கோடே இருக்கும். ஸோ அந்த பைட் கோடை வந்து நம்ம பைனரி கோடாக மாற்றினா எப்படி இருக்கும்? இந்த என்ன ஆகும், இந்த பைனரி கோட் என்ன ஆகும், இட்ஸ் அ இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த பைனரி கோடே மொத்தமாக என்னது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ அந்த பைனரி கோடை நம்ம ப்ராசஸருக்கு கொடுத்தா என்ன ஆகும், ப்ராசஸருக்கு கொடுத்தா அது ஓகே, இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்களா, செஞ்சு நமக்கு அவுட்புட்டை கொடுத்துரும், ரிசல்ட் கொடுத்துரும். கரெக்டா? ஓகே ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ என்ன டவுட்னா, பைட் கோட் எப்படி இருக்கும், லைக் அதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நான் பைட் கோட் என்ன ஃபார்மேட் இருக்கும் சொன்னேன், .pyன்னு சொன்னேன். இப்போ .pyc ஃபார்மேட்டில் எப்போ வரும்னா, நீங்கள் வந்து இந்த ஃபைல் இருக்குது டெஸ்ட் டாட் பை நிறைய டைம் ரன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைலிங் கிரியேட் ஆகும் ஒரு ஃபோல்டருக்குள்ளார. சரி, ஓகே, அது ஏன் கிரியேட் ஆகுது ஒரு கேள்வி வருதா? ஏன் அப்படின்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொன்னேன், அது வந்து கம்பைலர் ஆகுதா, கம்பைல் ஆகி தென் வந்து என்ன சொல்கிற பிவிஎம்ல போய் இவ்வளோ நடக்குதா, ஒரு கோடு வந்து போய் இப்படி வருதா. ஸோ இந்த இடத்துல பைட் கோடு ஜென்ரேட் ஆகுதா, இந்த பைட் கோடு தான் அந்த .pyc. கரெக்டா? ஸோ இந்த பைட் கோடை நான் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியில் நமக்கு வேலை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ப்ராசஸே பண்ண தேவையில்லை, இந்த ப்ராசஸே நமக்கு தேவையில்லை இந்த பைட் கோடை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டா. ஸோ அதனால தான் ஒரு பைத்தான் ஃபைலை நீங்கள் திரும்பி திரும்பி ரன் பண்ணிங்கன்னா இந்த .pycங்கிறது இங்கே ஸ்டோர் ஆகிடாச்சுப்பா. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் அதை. ஸோ ஸ்டோர் ஆகிடும். அது ஸ்டோர் ஆகிறது எதுக்கு, ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு. ஒரு ஒரு ஸ்டெப்பவே ஸ்கிப் பண்ணிட்டோன்னா ஈஸியாக நடக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைம் கோடை மாற்றிங்கன்னா ஒவ்வொரு டைம் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அது ஒரு பக்கம். இப்போ வந்து பைட் கோடை பார்ப்போம். அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, லைக் ஃபோர்ஸ் பண்ணி நான் பார்க்குறேன். லைக் நான் நிறைய டைம் ரன் பண்ணால் அது வரும், பட் நான் ஃபோர்ஸ் பண்ணி பார்க்குறேன். எப்படின்னா, கமாண்ட் இருக்கு, கம்போஸ் மட்டும், சரி கம்பைல் மட்டும் பண்ணுற மாதிரி கம்பைல் ஆல் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, என்ன தப்பு, கம்பைல் ரெண்டு பேர் கொடுத்துட்டேன், கம்பைல் ஆல், யா. ஸோ இப்போ அது கிரியேட் ஆயிடுச்சா? ஓகேவா?
ஓகே, இது நான் சொன்ன மாதிரி டாட் பிஒய்சியில் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதை இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒரு கமெண்ட் இருக்குது, ஃபார்மேட் எக்ஸு, இந்த ஃபைல் நேம் தான் இங்கே கொடுத்துருக்கேன், இந்த பார்த்தலாம் தான் இருக்கேன், இந்த பவர் ஷெல்லில் தான் என்ன ஆகும். இங்கே போட்டிங்கன்னா டெஸ்ட் டாட் சி பைத்தானு, சி பைத்தான் என்னன்னா, சி பைத்தானுங்கிறது பைத்தானோட ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் தான், ஓகேவா. 3.8 வெர்ஷன். அடுத்து டாட் பிஒய்சி பைத்தான் கம்பைல்டு. இது ரன் பண்ண அப்படின்னா இங்கே வருது பார்த்தீங்களா, இந்த விஷயம்தான் வந்து பைட் கோடு, ஓகேவா. அப்போ நீங்கள் ஆக்சுவலாக இதுவும் கம்ப்யூட்டருக்கு புரியாது, கரெக்டாக. இதில் 0 கிடையாது, 0 0 1 அப்படிதான் இருக்குன்னு சொன்னேன். ஆக்சுவலாக பைனரினா இது வந்து பைட் கோடு வந்து யாருக்கு புரியாது, கம்ப்யூட்டருக்கு புரியாது. அதனால தான் யார் இருக்கா, பைத்தான் விர்ச்சுவல் மிஷின் ஒருத்தங்க இருக்காங்க, ஓகேவா. அப்போலாம். ஸோ அதே மாதிரி இந்த 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 பிஒய்சி இருக்குல்ல, இந்த ஃபைலை எடுத்து கொண்டு போய் நம்ம வேற ஒரு விண்டோஸ், இப்போ நான் வந்து விண்டோஸ் 11 வச்சுருக்கேன், 3.8 பைத்தான் வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன், வேற ஒரு லேப்டாப்பில் போட்டால் ரன் ஆகாது. ஏன்னா என்னோட 64 பிட்டு கரெக்டாக இதே கன்ஃபிகரேஷன் போட்டால் ரன் ஆகாமல் போகலாம், அவங்க லேப்டாப் இதெல்லாம் பொறுத்து, கன்ஃபிகரேஷன்ஸ்லாம் பொறுத்து. ஏன்னா இந்த கம்பைல் ஆகி இந்த ஃபைல் ரெடி ஆச்சு பார்த்தீங்களா, இந்த ஃபைல் வந்து இந்த சிஸ்டம், இந்த ஓஎஸ்க்கான, இந்த ப்ராசஸருக்கான ஃபைல், வேற ஒரு லேப்டாப்பில் ரன் ஆகுது, ஓகேவா. ஓகே, ஸோ இவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோரமில் போடுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறேன், ஓகேவா. ஓகே.